அது டி.எம். டில்ஷா. கொழும்பிலுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திற்கு டி.எம். டில்ஷா இன்று வருகை தந்தார். எனினும் கிரிக்கெட் தொடர்பில் பேசுவதற்காக அவர் வருகை தரவில்லை. மேலதிக தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் 71வது பொதுசபை கூட்டத்தொடர் ஆரம்பம். கல்குடாவில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4வரின் இறுதி கிரியைகள் இன்று. யோஷித மற்றும் அவரின் பாட்டி வருகை தராமையினால் கல்கிஸ் காணி அளவீடு பிற்போடப்பட்டது. வித்யாவின் கொலை தொடர்பான விசாரணை அறிக்கை சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 71வது பொதுச்சபை அமர்வில் அரசு தலைவர்களின் சந்திப்பு நியூயார்க் நகரில் இன்று நடைபெற்றது. 120க்கும் அதிகமான அரசு தலைவர்களின் பங்கு பெற்றதுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் 71வது பொதுசபை அமர்வின் அரசு தலைவர்கள் சந்திப்பு இலங்கை நேரப்படி இன்று மாலை 6 மணிக்கு ஆரம்பமானது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, அமைச்சர்களான ஃபைசல் முஸ்தபா, காயந்த கருணாதிலக, அர்ஜுன ரணதுங்க ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். 193 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்ததாக நியூயார்க்கில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் குறிப்பிட்டார். 71 එක්සත් ජාතීන්ගේ මහා මණ්ඩල සැසිවාරයේ මීට නොබෝ වෙලාවකට කලින් நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் 71வது பொதுசபை அமர்வு ஆரம்பமானது. ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனினால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வரவேற்கப்பட்டார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளைய தினம் பிற்பகல் 3:45 அளவில், அதாவது நியூயார்க் நேரப்படியும் இலங்கை நேரப்படி வியாழக்கிழமை காலை 1 மணிக்கு ஐக்கிய நாடுகளின் 71வது பொதுசபை அமர்வில் உரையாற்றவுள்ளார். இலங்கை ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவை இன்று சந்திக்க உள்ளார். ඇමරිකානු ජනාධිපති බරාක් ඔබාමා මහතාව හමුවීමටත් නියමිතයි. නිවුස් ෆර්ස්ට් වෙනුවෙන් මම ශමීර් රසූල්දීන් එක්සත් ජාතීන්ගේ මුලස්ථානයේ නිව්යාර්ක් නුවර සිට. யாழ் பொங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் பாலியல் வன்கொடுமை கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது சட்டமாதிபர் திணைக்களத்தினால் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என ஊர்காவல்துறை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வித்யா கொலை தொடர்பில் 12 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றன. ஊர்காவல்துறை நீதவான் எம் ரியால் முன்னிலையில் சந்தேக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் அக்டோபர் மாதம் 4ஆம் திகதி வரை சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இதுவரை இடம்பெற்று வந்துள்ள வழக்கு விசாரணைகளின் மூலம் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனரா என வித்யா தரப்பு சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் வினவினர். இந்த வழக்கின் விசாரணை அறிக்கைகள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களமே மேற்கொள்ளும் என்றும் நீதவான் பதிலளித்தார். இதன் பின்னர் வித்யா படுகொலை வழக்கின் விசாரணைகள் அடுத்த மாதம் 4ஆம் திகதி வரை ஊர்காவல்துறை நீதவான் ஒத்திவைத்தார். அவிசாவளை குடாகம பகுதியில் போலீசாரிடமிருந்து தப்பி கழனி கங்கையில் குதித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இன்று காலை உயிரிழந்தார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் சுற்றி வளைப்பின் போதே அவர் கழனி கங்கையில் குதித்துள்ளார். கழனி கங்கையில் சட்டவிரோதமாக சிலர் அகழ்வில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நேற்று மாலை போலீஸ் விசேட அதிரடி படையினர் சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் தப்பியோடுவதற்கு முயற்சித்த சந்தேக நபர் ஒருவர் கழனி கங்கையில் குதித்துள்ளார். பின்னர் பிரதேசவாசிகள் சந்தேக நபரை காப்பாற்றி அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். காப்பாற்ற விடவில்லை. போலீசார் பொல்லொன்றுடன் விரட்டினர். பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அவர் மூழ்கினார். ஒருவர் நீரில் மூழ்கிக் கொண்டிருந்தார். காப்பாற்றுமாறு நான் கூச்சலிட்டேன். சுரங்கத்தில் வேலை செய்யும் ஒருவர் காப்பாற்ற வந்த சந்தர்ப்பத்தில் விசேட அதிரடி படையினர் அவரை காப்பாற்றுவதற்கு இடமளிக்கவில்லை. அருகில் வர வேண்டாம், அவ்வாறு வந்தால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வோம் என்று கூறினர். வேலைக்கு போயிருந்தோம். வேலை செஞ்சு இருக்க நேரம் எங்க அண்ணா ஸ்டேப்ல பாஞ்சாங்க. பாஞ்சு துரத்துற நேரம் அண்ணா நீஞ்சி போனாரு. அண்ணா உள்ளுக்கு போறோம். பக்கத்துல உள்ள பொடியை எடுத்த அண்ணாவை எடுக்க விடல. உங்க பின்னுக்கு இருந்து கம்பால அடிச்சாங்க. எடுக்க போன பொடியனுக்கு. இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களுள் இளைஞர் ஒருவர் இல்லை என அறிந்ததை அடுத்து அவர் தொடர்பில் ஆராய்ந்ததாக இது தொடர்பில் நாம் வினவிய போது போலீஸ் விசேட அதிரடி படையினர் கூறினர். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் போலீஸ் விசேட அதிரடி படையினர் அவரை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தனர்.
கலனிகங்கையில் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் நோக்கில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றமையால் இவ்வாறான போலி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக போலீஸ் விசேட அதிரடி படையினர் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு எதிராக பிரதேச மக்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட முயற்சித்த போதிலும் போலீசார் அதனை தடுப்பதற்காக நீதிமன்ற உத்தரவு ஒன்றை பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். போலீஸ் நிலையங்களில் உள்ள சிறை கூடத்திற்குள் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதாக பொதுமக்களின் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். புசலாவை பகுதியில் இளைஞர் ஒருவர் சிறைச்சாலைக்குள் உயிரிழந்தமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பான விவரங்களை தொடரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்திகளில் எதிர்பாருங்கள். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. ஒப்பந்தம் தொடர்பில் நமது நாட்டு மக்களிடையே அதற்கு முரணான கருத்துகள் காணப்படுவதாக தெரிய வருகின்றது. உடன்படிக்கைகள் மூலம் ஏதேனும் நட்டம் ஏற்பட்டால் அந்த நட்டத்தை ஈடு செய்ய வேண்டியவர்கள் நமது மக்களே. இதற்கு முன்பாக மசகு எண்ணெய் தொடர்பில் உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறைந்த நிலையிலும் ஹெஜின் ஒப்பந்தம் மூலம் நமது நாட்டுக்கு சுமார் 7,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாகவும் ஏற்கனவே ஊடகங்களின் மூலம் அறிய கிடைத்துள்ளன. நாங்கள் மேற்கொள்ளப் போகின்ற உடன்படிக்கைகள் நமது நாட்டுக்கும் நமது மக்களுக்கும் எந்த ஒரு வகையிலும் நமக்கு ஏற்படுகின்ற நிதி மற்றும் சேவைகள் மூலமான லாபங்கள் விளக்க முடியுமா? எதிர்பாராத வகையில் நமது நாட்டுக்கு நட்டம் அல்லது பாதிப்பு ஏற்படுமானால் இந்த உடன்படிக்கையிலிருந்து விலக முடியுமா? இந்த ஒப்பந்தங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையானவை என்பது குறித்தும் கூற முடியுமா? மழை காலத்தில் வெள்ளம் காட்டிலிருந்து திரண்டு வந்து நந்திக்கடலில் நிரவி அது இந்த வட்டுவாகல் களப்பினூடாக உடைத்து பெருங்கடலை அடைகிறது. இந்த காலத்தில் இந்த களப்பிலே நண்டு, இறால், மீன் போன்றவை முட்டையிட்டு பெருகுவதற்கான ஒரு சூழல் அங்கு காணப்படுகிறது. எனவே இது எமது மக்களின் வாழ்வாதாரத்துடன் தோன்றிய இணைந்துள்ள ஒரு விடயம். அப்படியான ஒரு இடத்தில் இன்று கோத்தபய கடற்படை முகாம் ஒன்று விஸ்தரிக்கப்பட்டு வருகிறது. சட்டத்துக்கு புறம்பாக என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். காஷ்மீரில் ராணுவம் காட்டினிலே குளிர் பிரதேசத்தில் அந்த நாட்டை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நகரிலே சொகுசாக வாழ்வதற்காக மக்களின் வாழ்வாதாரங்களை குலைத்து அங்கு நிலை கொள்ள பார்க்கிறார்கள். பாதுகாப்புக்காக பல அரச காணிகள் காட்டு பிரதேசங்களில் தாராளமாக இருக்கின்றன. ஏன் நமது நகர் பிரதேசங்களில் வந்து நமது மக்களின் வாழ்வாதாரத்தை இவர்கள் உருக்குலைக்கிறார்கள்? வட்டுவாகல் கடற்படை முகாம் அங்கிருந்து விலக்கப்பட்டு அவர்களுக்கு பொருத்தமான கடல் பிரதேசம் இன்னும் அங்கே உள்ளது. போலீஸ் நிலையங்களில் உள்ள சிறைக்கூடத்திற்குள் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதாக பொதுமக்களின் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். புசல்லாவை பகுதியில் இளைஞர் ஒருவர் சிறைக்குள் உயிரிழந்தமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபரை பாதுகாக்கும் பொறுப்பு போலீசாருக்கு உள்ளது. பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் செயற்படுமா? இந்த சம்பவம் தொடர்பில் கம்பளை நீதவான் 23ஆம் திகதி நீதிமன்றத்தில் மேலதிக தகவல்களை கேட்டறிய உள்ளதோடு பிரேத பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பேராதனை வைத்தியசாலைக்கு உத்தரவிட்டுள்ளார். பிரேத பரிசோதனையில் பகிரங்க தீர்வொன்று வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து போலீஸ் நிலையங்களினதும் சிறைக்கூடங்களில் சிசிடிவி கட்டமைப்பொன்றை பொருத்துவதற்கு தேவையான சட்ட பின்புலத்தை அவதானிக்குமாறும் அதற்கான திட்டம் மற்றும் நிதியை கோருமாறும் நான் உத்தரவிட்டுள்ளேன். சுவாசிப்பதற்கு சிரமப்படும் ஒருவரை அழைத்து வந்தால் அவரின் உயிர் தொடர்பில் போலீசார் பொறுப்பு கூற வேண்டும். இது தொடர்பில் அரசாங்கம் கவலை தெரிவிக்கின்றது. நாம் பொறுப்பை ஏற்பதற்காக இவரிடம் தெளிவாக கூறினோம். இங்கு குறைபாடுகள் காணப்பட்டன. அதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் மக்கள் பேரவை யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கப்படுகிறது. இந்த உருவாக்கப்படுகிற அரசியல் சாசனம் என்பது ஒரு வடகிழக்கு இணைந்த பிரதேசத்தில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறை ஒன்று இந்த அரசியல் சாசனத்தினூடாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது
தமிழ் மக்கள் ஏற்கனவே கொடுத்த ஆணை. ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறை உருவாக வேண்டும் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு இந்த பேரணியினூடாக நாங்கள் வலியுறுத்தவும் விரும்புகிறோம். ஆகவே இந்த பேரணியின் நோக்கம் என்பது எந்த ஒரு அரசியல் சாசனத்தையும் குழப்புவதை நோக்கமாக கொண்டது அல்ல. தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயம். அதனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு பின்னால் நாங்கள் நிற்பமே தவிர அதை குழப்புகின்ற யோசனை யாருக்கும் கிடையாது. ஒற்றுமையாக காட்டுவதன் மூலம் இந்த தமிழ் மக்கள் ஒற்றுமையான ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதன் மூலம் ஒன்று அரசுக்கு ஒரு செய்தியும், தமிழ் மக்கள் தாங்கள் கோரி நிற்கின்ற கோரிக்கைகளுக்கு, அடிப்படை கோரிக்கைகளுக்கு எந்த விதத்திலும் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என்பதை காட்டுவதும், அதே நேரத்தில் சர்வதேசத்துக்கும் தமிழ் மக்கள் ஒரு தோற்றுவிட்ட இனமாக தங்களுடைய உணர்வுகளை எல்லாம் மலங்கடிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற அந்த எண்ணப்பாடுகள் எல்லாம் களையப்பட்டு தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய அடிப்படை உரிமை கோரிக்கைகளிலே நிற்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காகவுமே இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கடலில் குளிக்கச் சென்று இரு மகன்களும் உயிரிழந்ததை அடுத்து தாயும் தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட துயரச் சம்பவம் நேற்று கல்குடாவில் பதிவானது. உயிரிழந்த நால்வரின் இறுதிக் கிரியைகள் இன்று நடைபெற்றன. கல்குடா கடலில் குளிக்க சென்று நேற்று காணாமற் போன 18 மற்றும் 21 வயதான சகோதரர்களின் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டன. கடலில் மூழ்கி பிள்ளைகள் 2 உயிரிழக்க அதனை தாங்கிக் கொள்ள முடியாத தாயும் தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். தந்தை வே சண்முகம், தாய் யோகலட்சுமி, மகன்களான சுரேஷ் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோரின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன. கல்குடா பொது மயானத்தில் 4 சடலங்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டன. மட்டக்களப்பு வாழைச்சேனை மாஞ்சோலையில் நீரில் மூழ்கி 2 சிறுவர்கள் பலி. கொழும்பு மற்றும் அம்பலாந்தோட்டை பகுதிகளில் நீரில் மூழ்கி 3 உயிரிழப்பு. கிண்ணியா கடலில் குளிக்க சென்ற சிறுவனொருவன் நீரில் மூழ்கி மரணம். கமுறுப்பிட்டிய வில்பிட்ட வாவியில் குளிக்க சென்ற 2 நீரில் மூழ்கி பலி. வெள்ளவாய தோர ஆறு வாவியில் குளிக்க சென்ற 6 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. யாழ் நைனாதீவு கடலில் குளித்துக் கொண்டிருந்த 3 இளைஞர்கள் கடலில் மூழ்கி உயிரிழப்பு. காலி மாதுகங்கையில் மூழ்கி 15 வயது பாடசாலை மாணவன் மரணம். பிராவனாயில நீர்வீழ்ச்சியில் குளிக்க சென்ற பிரான்ஸ் நாட்டு யுவதியொருவர் நீர்வீழ்ச்சியில் தவறி வீழ்ந்து மரணம். கடலில் குளிக்க சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 நீரில் மூழ்கி பலபெட்டியவில் உயிரிழப்பு. கொக்கல்ல கடலில் குளிக்க சென்ற ரஷ்ய நாட்டு பிரஜையொருவர் நீரில் மூழ்கி மரணம். முல்லைத்தீவு விஸ்வமடு குளத்தில் குளிக்க சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. பானந்துறை தெற்கு கடற்பரப்பில் நீராட சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி பலி. அண்மைய சம்பவம் நேற்று கல்குடா கடலில் மூழ்கி 18 மற்றும் 21 வயதான சகோதரர்கள் உயிரிழப்பு. அண்மை காலங்களில் நீரில் மூழ்கி பல்வேறு உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றன. இவ்வாறான உயிரிழப்புகளை தவிர்க்கும் வகையிலான உயிர் பாதுகாப்பு பயிற்சி திட்டம் ஒன்றை நாடளாவிய ரீதியில் இலங்கை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தங்காலை பரைவெல்ல கடற்கரை பூங்காவில் உயிர் பாதுகாப்பு பயிற்சி திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நீரில் மூழ்கும் ஒருவரை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது தொடர்பில் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. காப்பாற்றும் முறைகள்: நபரொருவர் நீரில் மூழ்கியவுடன் மிதக்கும் ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்து காப்பாற்றல். கையை பிடித்து இழுத்தல், ஆடியை பிடித்து இழுத்தல், இடுப்பை பிடித்து இழுத்தல், நாடியை பிடித்து இழுத்தல். கரைக்கு கொண்டு வந்ததும் மேற்கொள்ள வேண்டியவை: சுவாசம் உள்ளதா என அறிதல், உடனடியாக சுவாசம் வழங்கி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லல். நீரில் மூழ்கும் ஒருவர் சுவாச குழாய்க்குள் நீர் செல்வதை முடிந்தளவு தவிர்க்க வேண்டும் என உயிர் பாதுகாப்பு பிரிவு குறிப்பிடுகின்றது. உங்களால் மிதக்க முடியும் என, நீச்சல் அடிக்க முடியும் என அனர்த்தம் ஏற்படாது. நீரில் மூழ்குவதால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்கும் வகையிலான தெளிவூட்டல் நடவடிக்கைகளை தற்போது நாம் துரிதமாக முன்னெடுத்துள்ளோம். அனைவராலும் செய்யக்கூடிய விடயங்களை நாம் முன்னெடுக்கின்றோம். எமது இந்த செயற்பாட்டினூடாக எதிர்காலத்தில் நீரில் மூழ்குவதால் ஏற்படும் விபத்துக்கள் தவிர்ப்பதற்கு நாம் உங்களுடன் இருக்கின்றோம் என்பதனை நினைவு கூறுகின்றேன். நீங்களும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு போலீஸ் சேவை சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். போலீஸ் உயர் பாதுகாப்பு சேவை, போலீஸ் நீர் விளையாட்டு பிரிவு, இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கம், தங்காலை போலீஸ்
போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் ஆகியன இணைந்து இந்த உயிர் பாதுகாப்பு திட்டத்தை முன்னெடுத்தன. கிளிநொச்சி பொதுச்சந்தையில் பரவிய தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களை ஜனசித்த பெரமுனவின் தலைவர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் இன்று சந்தித்தார். கிளிநொச்சி பொதுச்சந்தை தொகுதியில் கடந்த 16ஆம் திகதி இரவு பரவிய தீயினால் 90 கடைகள் முற்றாகவும் 20க்கு அதிகமான கடைகள் பகுதி அளவிலும் சேதமடைந்தன. தேர்தலில் உங்களின் வாக்குகளை பெற்ற எந்தவொரு உறுப்பினராவது மக்களின் பிரச்சினையை தீர்த்துள்ளாரா? டக்ளஸ் தேவானந்தா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சித் தலைவர். உங்களின் வாக்குகளை பெறும் வரையில் அன்று எதிர்க்கட்சித் தலைவர் இனம் தொடர்பில் பாரிய அளவில் பேசினார். எமது இனம் என பேசினார். எனினும் தற்போது அவர் முழு நாட்டிற்கும் எதிர்க்கட்சித் தலைவர். தற்போது இனவாதம் ஒன்று இல்லை. இனவாதத்தை தூண்டுபவர்களே அவர்களின் பைகளை நிரப்புவதற்காக சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கு இடையே பிரச்சினையை ஏற்படுத்துகின்றனர். பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினருடைய, அமைச்சருடைய, எதிர்க்கட்சித் தலைவருடைய புதல்வர் ஒருவர் யுத்தத்திற்கு சென்று உயிரிழந்தாரா? இல்லை அல்லவா? யுத்தத்தில் காலொன்றை இழந்துள்ளனரா? இல்லை. அவர்களின் பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைத்தனர். கோழி இறைச்சியை வெட்டுவது போன்று உங்களின் பிள்ளைகளினூடாக அவர்களின் அதிகாரத்தை பாதுகாத்தனர். தமிழர்களாக சிங்களவர்களாக இருந்த போதிலும் தீயினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக பாராளுமன்றத்தில் உள்ளவர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லிணக்கம் தொடர்பில் தற்போது நாட்டிற்குள் பேசுகின்றனர். 19வது அரசியலமைப்பு தொடர்பில் பேசுகின்றனர். தற்போது 19வது அரசியலமைப்பை முற்றாக நிறுத்துங்கள். தற்போது அரசியலமைப்பு ஒன்று தேவையில்லை. நாட்டிற்காக சேவையாற்றுங்கள். இந்த ஏழை மக்கள் சிரமத்திற்கு மத்தியில் இந்த கடைகளை அமைத்துள்ளனர். அவற்றை உடனடியாக மீள நிர்மாணித்து வழங்குமாறு நான் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன். அவ்வாறு இல்லாவிடின் இந்த கடைகளை மீள நிர்மாணிக்கும் வரை நாம் அனைவரும் இணைந்து சாகும் வரை போராட்டம் ஒன்றை முன்னெடுப்போம். மீரியபெத்தம் மண் சரிவில் பாதிக்கப்பட்டு மாக்கந்த தொழிற்சாலையில் தங்கியுள்ள இருவர் பண்டாரவளை நகரில் இன்று சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர். மேரிபது தோட்டத்தில் இரு குடும்பங்களாக இரு வீடுகளில் வாழ்ந்து வந்த இவர்கள் மண் சரிவில் சிக்கொண்டு தமது பெற்றோர்களை இழந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு ஒரு வீடு வழங்குவதற்கு பதிவுகள் உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த 2 வருஷமா ஏஜி மேடம் எங்களுக்கு சொன்னாங்க, உங்களோட வீடு 2 எங்களுக்கு தாரோம், உங்களால என்ன நிரூபிக்க முடியும்னு சொல்லி கேட்டாங்க. இவ்வளவு தூரம் சிலிப்புல போயிட்டு ஒரு மனுஷரையே தூக்க எல்லாம் கழுத்து இல்லாம தான் எங்க அம்மாவோட உடம்புல மட்டும்தான் உடுப்பு உழவே பெரிய துண்டு தான் இருந்துச்சு. அப்படித்தான் தூக்குனாங்க. கழுத்து இல்லாம தலையை தூக்கி எடுத்து இதுல உள்ள எல்லாம் வெளியில வந்துருந்துச்சு. அப்படி வந்து தூக்கியும் உங்க எல்லாம் பார்த்து செஞ்சும் கூட எங்கட வீடை தாரேன்னு சொல்லி நேத்து அமைச்சர் வரவும் தான் எங்களுக்கு தெரியும் எங்கட வீடு டெம்பரரி சீட்ல இருக்கு பதிஞ்சு, அதாவது சந்தை 1 வருஷம் இல்ல வெட்டி எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லி எங்கட வீடு எங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லி முடிவு. அப்பயே அமைச்சர் சொன்னாங்க அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்மைக்குமே அந்த வீடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சர் மாதிரி எங்களுக்கு சொன்னா உங்களோட வீடை உங்களுக்கு தாரணும். அப்ப இருந்த வீடை யாருக்கு போட்டீங்க? தேசரேகம் காரியாலயத்தில் இது அரசியல் நடக்குது. ஏன்னா 20 வருஷம் மண்சரிவுல பாதிக்கப்படாதவங்க எல்லாம் முகாமில் கொண்டாந்து வச்சு அவங்களுக்கு கூப்பையும் கொடுத்து இப்படி சலுகைகள் செய்யறாங்க. நாங்க அமைச்சர்கள் எந்த அமைச்சர் மேலே நாங்க குத்த சொல்ல விரும்பல. ஏன்னா அமைச்சர்களுக்கு தெரியாது நாங்க வீடு இருந்தோமா. பிரதேசரேகம் காரியாலயம் இதெல்லாம் தெரியும். அதான் நீதி கிடைக்கும் வரையும் நாங்க அங்க இருப்போம். போக மாட்டோம் லேஸ்லயும். அதே 2 வீட்டுக்கான ஓட்டு உரிமையான 2 நம்பருமே இருக்கு. இவங்க கிராம நிலதாரி, இவங்க அந்த ஓட்டு உரிமைய 2 ஒண்டா வெட்டி அவங்க 2ஐயும் தூக்கி ஒண்டா போட்டு ஓட்டு உரிமையை பதிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கான அடையாளமும் என்னுடைய கையில இருக்குது. நிரந்தர வீடுகளின்றி பல வருடங்களாக தற்காலிக இருப்பிடங்களில் பலர் தமது வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றனர். மீள்குடியேற்றம் என்ற பெயரில் எவ்வித வசதியுமின்றி வாழ நிர்பந்திக்கப்பட்ட பலர் தொடர்பில் இதுவரை கரிசனை கொள்ளாமை கவலைக்குரியதே. யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த வவுனியா, ஓமந்தை, வேப்பங்குளம் கிராம மக்கள் 2003 மற்றும் 2004 ஆண்டுகளில் மீள்குடியேற்றப்பட்டனர். நாங்கள் 2003ஆம் ஆண்டு மீளக்குடியம் வந்து இருக்கிறோம். இன்று வரையும் எங்களுக்கு வீட்டு திட்டமோ இந்த இதுகளுமே இந்த நிறுவனம் பெறுது போகுது. ஆனா நிலையான ஒரு வீட்டு திட்டம் எங்களுக்கு இல்ல. நாங்கள் வளர்ந்த பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இந்த வீட்டுல தகர வக்கையில இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி எங்க வீட்டு திட்டம் பெறுதோ இல்லையோன்ற இயக்கத்துல நாங்க இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பம்பமடு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ வீடு கட்டி குரங்கள் குடிகொள்ளுது. அங்க எல்லாம் அதுல இருக்கிற வீட்டை எங்களுக்கு ஒரு கொஞ்சம் வீடு இந்த உள்வாங்கப்பட்டிருந்தா நாங்களாம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலையான பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஒரு வீட்டுல வாழ முடியும். இதாண்டியும் எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் இதுவும் வேற இல்லை. எவ்வளவு இடத்துல வீடுகள்லாம் கட்டி சும்மா விட்டுருக்காங்க. இந்த கிராமத்துல யுத்தத்தால பாதிக்கப்பட்டு நாங்கள் திருப்ப குடியேற்றம் வந்திருக்கோம். இன்னும் எங்களுக்கு வீட்டு திட்டம் ஒன்றும் தரையில்லை.
பம்பமாடு அங்கே இஞ்சாலேண்டு இவ்வளவு பிரதேசங்கள் எல்லாம் வீடுகளை கட்டி சும்மா விட்டுருக்காங்க. அப்போ எங்களுக்கு இதுக்கு ஒரு சரியான தீர்வு ஒன்று தரணும். எங்களுக்கு நாங்கள் போட்ட கூட்டமைப்பு கூட எங்களுக்கு ஒரு இது இன்னும் சரியாக தெரியல. ஒரு அமைச்சர் மேலும் எங்களுக்கு ஒரு இதையும் தெரியல. யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இப்ப வந்து எங்களை குடியேற்றிக்கணும். இதுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். பாருங்க அந்த வீட்டை தகர கொட்டுல இப்படி எவ்வளவு இருந்து வகைக்குள்ள இருந்து இந்த பிள்ளைகளோட இவ்வளவு கஷ்டப்படுறோம். எலெக்ஷன் மூட்டம்னு சொன்ன உடனே ஓடி வரையினோம். என்ன மாதிரி வீட்டு திட்டங்களை நாங்கள் வருவோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வருவோம், எங்களுக்கு தெரியணும் சொல்லினோம். ஆனா இந்த நடவடிக்கையும் இல்லை. உங்களை வேறங்க எவ்வளவு இடத்துல வீட்டு திட்டங்கள் கொடுத்து ஆடு மாடுகள் எல்லாம் பம்பு மூடு பக்கம் எல்லாம் ஆடு மாடு தான் நிக்குது. வேற சனத்தே காண கிடைக்கல. அப்படியே இடத்துல கொடுக்க நேரம் எங்களுக்கு தெரியலாம் தானே இப்படி விட்டுறாங்களே. கூட்டமைப்புக்காரர் சட்ட நடவடிக்கை எடுத்து ஒரு அரசியல் தீர்வு ஒன்று கண்டு இந்த விட்டு திட்டத்தை பெற்று தருமாக கேட்டுக்கொள்றோம். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து பூந்தோட்டம் முகாமில் பல வருடங்களாக பல்வேறு இன்னர்களுக்கு மத்தியில் வாழும் மக்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டமூடாக நாம் சந்தித்தோம். பூந்தோட்டம் முகாமில் உள்ள மக்களும் நிரந்தர வீட்டு திட்டமின்றி குறுகிய அறைக்குள் வாழ்ந்து வருகின்றனர். யோஷித ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டி வருகை தராதமையினால் கல்கிசை காணியை அளவீடு செய்வதற்காக வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை இன்று செயற்படுத்த முடியாமல் போனது. இது தொடர்பில் நாளைய தினம் நீதிமன்றத்திற்கு விடயங்களை தெரிவிக்க உள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். கடந்த 15ஆம் தேதி கல்கிச நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கமைய மிகுந்து மாவட்டத்தில் உள்ள 60 பர்ச்சஸ் காணியை அளப்பதற்காக போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவு மற்றும் அளவியல் திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை 9 மணிக்கு வருகை தந்தனர். குறித்த இடத்தை கொள்வனவு செய்வதற்கு எவ்வாறு நிதி கிடைத்தது என்பது தொடர்பில் தெளிவூட்டுவதற்கு முடியாது போனமையால் இந்த காணி தொடர்பான விசாரணைகளை போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவினர் ஆரம்பித்தனர். போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவு மற்றும் அளவியல் திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை 11:30 மணி வரை குறித்த பகுதியில் காத்திருந்த போதிலும் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டியான டேசி ஃபாரஸ்ட் வருகை தரவில்லை. கல்கிசவில் காணியை அளவீடு செய்வதற்கு வருகை தராத யோஷித ராஜபக்ச இன்று பகல் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு சென்று வெளிநாடு செல்வதற்கான அனுமதியை கோரியுள்ளார். மருத்துவ சிகிச்சைகளுக்காக அவரை வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்குமாறு அவரின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரியிருந்தனர். எனினும் அவர் செல்லவுள்ள நாடு தொடர்பில் நீதிமன்றத்தில் தெளிவாக கூறப்படவில்லை. இந்த வேண்டுகோளுக்கான தீர்மானத்தை எதிர்வரும் 22ஆம் தேதி வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்தது. யாழ் சுன்னாகத்தில் அமைந்துள்ள லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 46 நாட்களாக வகுப்பு பயிற்சியற்பில் ஈடுபட்டு வந்த லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பிரச்சினைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கூறியதுடன் சுன்னாகம் அனல் மின் நிலையத்தை ஒட்டியதாக கல்லூரி அமைந்துள்ளதால் மூலிகை செடிகளை பயிரிட முடியாதுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர். கல்லூரியில் கற்பிக்கப்படுற பாடத்திட்டம் சரியான முறையில் ஆயுர்வேத திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்படையில. இந்த கல்லூரியில் நாங்கள் கட்டி முடிகிற காலகட்டங்களில் எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒழுங்கு செய்து தரப்பட வேண்டும். இந்த இன்டர்ன்ஷிப் ஒழுங்கு செய்து தரதும் இந்த ஆயுர்வேத திணைக்களத்தில் அங்கீகாரம் பெற்று தர வேண்டியதும் வட இலங்கை சுயேட்சை மருத்துவ சபை என்ற ஒரு பொறுப்பு. ஆனால் இந்த வட இலங்கை சுயேட்சை மருத்துவ சபை கடந்த ஒரு 20-15 வருடங்களாக பொறுப்பற்ற தன்மையாலும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத காரணத்தினாலும் மாணவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இருண்டு கொண்டு போகுது. எங்கள் கல்லூரி 1925ஆம் ஆண்டு டாக்டர் வஸ்தியாம்பிள்ளை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் தமிழ் பாரம்பரிய வைத்தியத்துறையான சித்த ஆயுர்வேதத்தை வளர்ப்பதற்காகவும் இந்த ஆயுர்வேதத்தை விருத்தி செய்ய வேண்ட நோக்கோடும் பொது நலம் கருதித்தான் எங்கள் கல்லூரியை முதலாக இலங்கையில் ஆரம்பித்தார். இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி இன்று ஒரு மிகவும் பின்னோக்கி செல்கின்ற நிலை, இழுத்து மூடப்படுகின்ற நிலைக்கு கூட கொண்டு வரப்பட்டிருக்கிற சூழ்நிலை இங்க காணக்கூடியதாக இருக்கின்றது. காலேஜ் இருக்கிறது நிறைய பேர் தெரியதே இல்ல. மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தரதாகவும் இந்த காலேஜை இடமாற்றி தரதாகவும் சொன்னாங்க. கல்லூரி நிர்வாகமும் தனது அசம்பந்த போக்கால மாணவர்களோட படிப்பு பாலாகி போய் நிக்குது. எங்களை பயன்படுத்தி சிலர் அவங்களுக்கான அரசியல் லாபங்களை தேட வர்றாங்களே ஒழிய எங்களுக்கான உரிமைகளை பெற்று தர்றதுக்கும் எங்களுக்கு சார்பா இருக்கிறதுக்கும் யாருமே இருக்கிறாங்க இல்ல. இங்க உள்ள அரசியல்வாதிகள் இந்தியாவுல ஆந்திராவுக்கும் அந்த கர்நாடகா அந்த பிரச்சனையில இங்க உள்ள எங்களை கணக்கெடுக்காம அங்க உள்ளவங்களுக்கு போயிட்டு மன்றாடுறேன் போராடுறேன்னு அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க யாரை நம்பி இந்த காலேஜ்ல இருக்கோம்? சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்தமை தொடர்பில் பிரதேச மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். சுற்றாடல் மன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்து மக்களின் பிரச்சினைக்கு உடன் முடிவெடுக்க நோக்குடன் அனல் மின் நிலையத்தை முற்றாக நிறுத்தப்பட்டமைக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எனவே மக்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு உலக நாட்டிற்கு வெளிப்படுத்திய சக்தி டிவி நாங்கள் இந்நேர நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
சம்பூர் அனல் மின் நிலையம் நிறுத்தப்பட்டமைக்கு அரசியல்வாதிகள் என்று சொல்லப்போனால் எவர்களுமே எங்களுக்காக உதவி செய்யவில்லை. அத்துடன் தமிழ் மக்களுக்காக இருக்கும் தமிழ் கூட்டமைப்பு கூட எங்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. இதுல முக்கியமா சொல்லப்போனால் சுமந்திரன் ஐயாவோ சம்பந்தர் ஐயாவோ மற்றும் ஏனைய அரசியல்வாதி யாருமே எங்களை கவனித்து கூடி எட்டி கூடி பார்க்கவில்லை. தற்பொழுது சம்பூர் அனல் நிலையம் அமைக்கப்படுற விடயம் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அனல் மின் நிலையம் முற்றாக நிறுத்தப்படுவதற்கு முற்றிலும் உதவி செய்த இந்த சுற்றாடல் மன்றத்துக்கு எங்களது மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டில் உள்ள பலர் மக்கள் சக்தி திட்டத்துடன் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் தொடர்பில் அவருக்குள்ள விருப்பம் தொடர்பில் மக்களுக்கு அறிவிப்பதற்காக இலங்கையின் பிரபல கிரிக்கெட் வீரரான திலகரட்ன டில்ஷான் இன்று நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தி பிரிவுக்கு வருகை தந்திருந்தார். ඔබ ටිකක් නිදහස් මේ ගම්මැද්ද වැඩසටහනත් එක්කත් අපත් එක්කත් එකතු වන්න ඔබ දෙදෙනාම කල්පනා කළේයි. மக்கள் சக்தி திட்டம் என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அதே போன்று இல்லங்கள் தோறும் சென்று மக்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் இந்த திட்டம் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். அந்த மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய இது சிறந்த தருணமாகும். நான் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பதால் தற்போது எனக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. என்னை நேசித்த 18 வருடங்களாக எனக்கு ஆதரவு கொடுத்த மக்களும் இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடும். நிச்சயமாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்காக நான் சேவையாற்றுவதற்கான காலம் கணிந்துள்ளது. மக்கள் சக்தியுடன் இணைந்து என்னால் செய்யக்கூடியவற்றை செய்ய தயாராக இருக்கிறேன். அதாவது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் தருணம் வந்துள்ளது என்றே நான் நினைக்கின்றேன். இன்னொருவருக்கு எம்மாலான ஏதேனையும் செய்ய முடிந்தால் அதுதான் மனிதநேயம் என்று நான் நினைக்கின்றேன். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் மற்றும் ஒரு செயற்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. கல்பெட்டி பிரதேச செயலக பிரிவில் கந்தக்குளிய கிராம மக்கள் பொது நடவடிக்கைகளுக்காக கூடும் மண்டபமே இது. கிராம அபிவிருத்தி சங்கம், மரண சடங்குகளுக்கான சங்கம், மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த மண்டபம் சேதமடைந்து காணப்படுகின்றது. 20 வருடங்களாக அதிகாரிகளின் கவனத்திற்கு உட்படாத இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு இந்த நாட்டில் உள்ள பலரின் ஒத்துழைப்புடன் நாம் முன்வந்துள்ளோம். பாராளுமன்றம் மற்றும் பிரதேச சபைகளுக்கு நியமிக்கப்படும் பிரதிநிதிகளை மற்றும் தேர்தல் நெருங்கும் சந்தர்ப்பங்களிலேயே மீண்டும் காணக்கூடியதாக உள்ளது. எமது பிரச்சினைகளை உடனடியாக தீர்த்து வைக்கும் வகையில் வருகின்றனர். எனினும் தேர்தலுக்கு பின்னரே தீர்மானங்களை வழங்குகின்றனர். நாம் மீண்டும் அதே இடத்திலேயே உள்ளோம். மக்களின் வாக்குகளால் அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு சேவையாற்றாத அரசியல்வாதிகள் மக்கள் சக்தி செயற்திட்டத்தினால் குழப்பமடைந்துள்ளனர். இலங்கையில் ஒரு மூலையில் உள்ள இந்த கிராமத்தில் பிறந்தமையால் உயர்மட்டத்திற்கு செல்ல முடியாது என நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். நாட்டின் நாளைய ஜனாதிபதி இந்த கிராமத்திலிருந்து உருவாக முடியும். எந்த வகையான பிரச்சனை இருந்த போதிலும் உங்களின் பிள்ளைகளை கற்பியுங்கள். தற்போது உள்ளவர்களை விட சிறந்தவர்கள் நாளை நமது நாட்டை பொறுப்பேற்க வேண்டும். அனைத்து இனத்தவர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்துவோர் நாட்டில் உருவாக வேண்டும். ஒருபுறம் நாட்டை அபிவிருத்தி செய்வதுடன் மறுபுறம் நாட்டின் எதிர்காலம் தொடர்பிலும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் மக்கள் சக்தி செயலணி நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் இதனூடாக மக்களின் பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். இந்த கிராமத்தில் உள்ள இளம் தலைவர்களின் திறமையை மேம்படுத்தி அவர்களின் இயலுமையை மேலும் மேம்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். நாங்கள் ஒன்று கூடுவோம். கிராமத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வுகளை பெற்றுக் கொள்வோம். அதன் பின்னர் இந்த கிராமத்தை முன்னோக்கி கொண்டு செல்வோம். நாட்டு மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் சேதமடைந்துள்ள இந்த பொது மண்டபத்தை விரைவில் புனரமைத்து கந்தக்குளிய மக்களிடம் ஒப்படைக்க உள்ளோம். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் ஊடாக இதுவரையில் 19 திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. மக்களின் தூக்கத்தை போக்கும் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க தொடர்ந்தும் நாம் தயாராக உள்ளோம். இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் மற்றும் பாடசாலை கிரிக்கெட் அணி வீரர்களை வாழ்த்தும் வைபவம் ஒன்று அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்றது. இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். அந்த தளவுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.